Hey, what's up guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த pendrive வந்துட்டு எப்படி நீங்க வந்து ஒரு bootable drive-ஆ வந்து கிரியேட் பண்றது, அதுவும் வந்து உங்களோட PC வந்து வர்க் பண்ணல அப்படினா உங்களோட போனை வந்து யூஸ் பண்ணி எப்படி இந்த pendrive வந்து bootable-ஆ மாத்துறது and இதுல வந்துட்டு நம்ம ரெண்டுத்தையுமே தான் கவர் பண்ண போறோம். எப்படி PC-ல பண்றது and also phone-ல பண்றது. ஃபர்ஸ்ட் PC-ல பண்றது தான் வந்து நான் மோஸ்டா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், எப்படி வந்து பூட் பண்றது அப்படின்றது கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஒரு வீடியோ. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ விண்டோஸை வந்து நம்மளோட பென்ட்ரைவ்ல வந்து பர்ன் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா பவர் ISO. இதை வந்துட்டு உங்களோட லிங்க்ல போயிட்டு நீங்க இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ண அப்புறமா இந்த சாஃப்ட்வேரை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு நீங்க பூட்டபிள் டிரைவ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களோட USB வந்துட்டு ஃப்ரண்ட் பேனல் கனெக்ட் பண்றதுக்கு பதிலாக பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட ஃப்ரண்ட் பேனல் டிவைசஸ் வந்துட்டு அவ்வளோவா வந்து ஒர்க் பண்ணாது நீங்க வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப. அதனால நீங்க வந்துட்டு மதர் போர்டில் இருக்கிற USB ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்ப எந்த ஒரு ப்ராப்ளமையும் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் நீங்க வந்துட்டு பழைய PC வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட PCல மேபி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நார்மலாவே உங்களோட PCல வந்து நீங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பேக் பேனலை வந்து கனெக்ட் பண்ணிட்டு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபாஸ்டராகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு பவர் ISO ஓபன் பண்ண அப்புறமா அதுல டூல்ஸ் போனீங்க அப்படின்னா கிரியேட் bootable USB அப்படின்னு சொல்லிட்டு USB-யோட சிம்பிள் போட்டே வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க USB கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரீட் ஆயிடும். இல்லைனா வந்துட்டு நீங்க USB-யை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட விண்டோஸ் ISO-வை சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க பர்ன் கொடுத்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபார்மேட் ஆயிட்டு பர்ன் ஆயிடும். சப்போஸ் உங்களோட பென்ட்ரைவ்ல ஏதாச்சும் டேட்டா இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதை பேக்கப் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு விண்டோஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம போன்ல பாத்தீங்க அப்படின்னா டிரைவ் டிராய்டு அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இந்த டிரைவை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு லினக்ஸ் OS-ஆ இருந்தாலும் சரி, இல்லைன்னா நார்மல் விண்டோஸா இருந்தாலும் சரி, அண்ட் மல்டிபிள் டிரைவ் ஃபார்மேட்ஸ் கூட நீங்க வந்துட்டு இந்த USB வந்து யூஸ் பண்ணி நீங்க பர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு OTG கன்வெர்ட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் உங்களோட போன்ல வந்து இந்த USB வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. கனெக்ட் பண்ண அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களோட போனே வந்துட்டு இந்த USB வந்து டிடெக்ட் பண்ணிடும். அப்படி பண்ணல அப்படின்னா எப்பயுமே வந்து டபுள் செக் பண்ணிக்கோங்க உங்களோட USB வந்துட்டு செலக்ட் ஆயிருக்கா அப்படின்றத சொல்லி. ஸோ ஒரே ஒரு சின்ன நோட் கைஸ், இந்த பர்டிகுலர் ஆப் அப்படின்றது வந்துட்டு உங்களோட ஃபோனை வந்துட்டு ரூட் பண்ணி இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுது. சப்போஸ் உங்களோட ஃபோன் வந்து ரூட் பண்ணலை அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ரூட் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த ஆப்பை வந்துட்டு பர்டிகுலராக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக விண்டோஸ் வந்து பூட் பண்ண முடியும். ஒரு ஆப்புக்காக நீங்கள் வந்துட்டு ரூட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மேபி ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் PCல பண்ண சேம் அதே ஃபார்மேட் தான். உங்களோட ISO ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க உங்களோட ஃபோனில், இல்லைன்னா எதுலையாச்சும் காப்பி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை போய் செலக்ட் பண்ணிட்டு நீங்க பர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட USB வந்துட்டு பூட்டபிள் டிரைவா கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.